This video is sponsored by BuyMode eShopping. BuyMode eShopping application நம்ம Play Storeலயே அவைலபிளா இருக்கு. Amazon, Flipkart போலவே BuyMode applicationலயும் நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நமக்கு அவைலபிளா இருக்கு. பெஸ்டான குவாலிட்டியில பெஸ்டான ப்ராடக்ட்டா சூப்பரான ஆஃபர்ஸ்ல நீங்க ஏதாவது ப்ராடக்ட்டை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா BuyMode இஸ் த பெஸ்ட் பிளேஸ். நீங்களும் BuyModeல உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்க மட்டும் பர்ச்சேஸ் பண்ணாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நல்ல ஆஃபர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, நல்ல சேஃப் அண்ட் செக்யூரான டெலிவரி எல்லாமே நம்ம BuyMode ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் 24/7 கஸ்டமர் கேர் சர்வீஸ் 24/7 உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. BuyModeக்கான மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், என்னோட டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லாருமே நம்மளோட ரொட்டீன் லைஃப்பில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம லைஃப்பில் ஸ்கிப் பண்ணாத ஒரே விஷயம் டீ ஆர் காஃபி. ஸோ இந்த டீ ஆர் காஃபியில் நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். சில பேருக்கு டீ தான் பிடிக்கும், சில பேருக்கு காஃபி மட்டும்தான் பிடிக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் என்ன, எதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு அதிகமாக இருக்குது, எதில் கம்மியாக இருக்குது, எது குடித்தா நல்லது, எது குடித்தா பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலக அளவில் அதிகமாக உட்கொள்ளப்படும் 2 பானங்கள் என்றாலே அதுக்கு டீ மற்றும் காஃபி தான். சிலருக்கு டீ தான் பிடிக்கும், சிலருக்கு காஃபி தான் பிடிக்கும். ஸோ ஆரோக்கியத்தை தரக்கூடியது இதில் எது, ஆரோக்கியத்துக்கு சிறந்தது எது, டீ ஆர் காஃபி? டீ குடிப்பதால் இதய ஆரோக்கியம் மேம்படுகிறது. டீ குடிப்பதால் வயிற்று கொழுப்பு குறைகிறது. டீ குடிப்பதால் எடை இழப்புக்கு அது உதவுகிறது. டீயில் உள்ள கேஃபீன் ஆற்றல் மற்றும் கவனத்தை மேம்படுத்த உதவுகிறது. டீ குடிப்பதனால நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. டெய்லி நம்ம டீ குடிக்கிறதுனால மூளை சுறுசுறுப்பாக இயங்குகிறது. தேநீரில் அதிக ஆக்சிஜனேற்றங்கள் உள்ளன. உடல் துடர்பிடிக்காமல் தடுக்க ஆக்சிஜனேற்றங்கள் செயல்படுகின்றன. இதனால் நம்மை இளமையாக வைத்திருக்கவும் மாசுபாட்டிலிருந்து ஏற்படும் சேதத்தில் இருந்து நம்மை பாதுகாக்கவும் உதவுகிறது. தேநீர் உங்களுக்கு மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறது. ஒரு நாளைக்கு 1 முதல் 3 கப் கிரீன் டீ குடிப்பவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படும் அபாயம் கிட்டத்தட்ட 20% குறைவாகவும், பக்கவாதம் ஏற்படும் அபாயம் 35% குறைவாகவும் இருப்பதாக சமீபத்திய ஆய்வகத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தினமும் 3 to 4 கப் கிரீன் டீ குடிப்பவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படும் அபாயம் 32% குறைவாகவும், கெட்ட கொழுப்பு அளவு குறைவாகவும் காணப்படுகிறது. இதனால் எடை குறைவுக்கு கிரீன் டீ மிகவும் நல்லது. தேநீர் குடிப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடும். தேநீர் புற்றுநோயை எதிர்த்து போராட உதவும். டீயில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் தனிம திசுக்களை அமைதிப்படுத்தி வீக்கத்தின் அபாயத்தை குறைக்கிறது. டீயில் உள்ள கெஃபின் ஆற்றல் மற்றும் கவனத்தை மேம்படுத்துகிறது. காஃபி குடிப்பதால் பல ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும். காஃபி குடிப்பதால் இதய நோய், பக்கவாதம், நீரிழிவு நோய், சிறுநீரக நோய் போன்ற அபாயங்கள் குறைகிறது. காஃபி குடிப்பதால் மன அழுத்தம் குறைகிறது. காஃபி குடிப்பதால் எடையும் குறைகிறது. ஒரு கப் காஃபியை கூட எடுக்காமல் ஒரு வேலையும் செய்ய முடியாமல் தவிக்கும் பலரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பலர் காலையில் எழுந்தவுடன் படுக்கையில் காஃபி வேண்டும். அத்தகைய சூழ்நிலையில் மக்கள் காஃபி மிகவும் வித்தியாசமான காதலை கொண்டிருப்பதாக தெரிகின்றது. காஃபி குடிப்பது பல நோய்களின் அறிகுறிகளை குறைக்கும். நீங்கள் அதை நாள் முழுவதும் சீரான அளவில் உட்கொள்வதால் அது டைப் 2 நீரிழிவு, இதய நோய் மற்றும் கல்லீரல் நோய் அபாயத்தை குறைக்கிறது. இது தவிர உங்கள் மனமும் சுறுசுறுப்பாக இருக்க, வேலையின் போது தூக்கமில்லாமல் இருக்கவும் இது சிறந்த ஒரு நிவாரணமாக உள்ளது. தினமும் காஃபி குடிப்பது நல்லதா? நீங்கள் எதையும் சீரான அளவில் உட்கொண்டால் அது தினமும் காஃபி குடிப்பது நல்லதா? நீங்கள் எதையும் சீரான அளவில் உட்கொண்டால் அதில் எந்த ஒரு தீங்கும் இல்லை. ஆனால் அதை அதிகமாக உட்கொள்வது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு 2 முதல் 3 காஃபி எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு மேல் எடுத்துக்கொண்டால் அதுவே உங்களுக்கு தீங்கை விளைவிக்கும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஆனால் நீங்கள் எப்போதும் காஃபி குடிக்கும் பழக்கமாக்கிவிட்டால் ஒவ்வொரு அரை மணி நேரத்திலும் அல்லது 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை காஃபி குடிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றினால் இது உங்களுக்கு தீங்கு.
நீண்ட வாழ்வுக்காக காபி குடிப்பவர்களுக்கு இதய நோய், பக்கவாதம், நீரிழிவு நோய் மற்றும் சிறுநீரக நோய் அபாயம் வெகுவாக குறைக்கப்படுகிறது. இத்தகைய சூழ்நிலையில் எது உங்களுக்கு மிகவும் நல்லது? அதனால் நீங்கள் நோயற்ற வாழ்க்கையை வாழ முடியும். மன ரீதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க காஃபி மிகவும் நல்லது. அல்சைமர் நோய்க்கு காஃபி மிகவும் நன்மை பயக்கும். இது மூளையின் வேலை திறனை அதிகரிக்கிறது, மேலும் அதிகமான விஷயங்களை நினைவில் வைக்க உதவுகிறது. நினைவாற்றலை மேம்படுத்துகிறது. இது பெண்களுக்கு மிகவும் மன அழுத்தத்தை போக்கக்கூடிய ஒரு நிவாரணமாக உள்ளது. காஃபி குடிப்பதால் இதய ஆரோக்கியம் மிகவும் மேம்படும். காஃபி குடிப்பது உங்கள் இதய ஆரோக்கியத்தின் மிகவும் நன்மையை பயக்கும். இது இதயம் தொடர்பான நோய்களின் அபாயத்தை கணிசமாக குறைக்கிறது. இதை உட்கொள்வதன் மூலம் இதய இரத்தத்தை பம்ப் செய்வதை எளிதாக்குகிறது மற்றும் இதய உறுப்புகளை அல்லது இரத்த உடலில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் சரியாக செல்ல உதவுகிறது. உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் காஃபி குடிக்கலாம். காஃபியில் கெஃபின் உள்ளது. இது வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது, மேலும் அதிலிருந்து உருவாகும் வெப்பம் உடல் பருமனை குறைக்க உதவுகிறது. இதனால் நீண்ட நேரம் உள்ளிருந்து நிறைவாக உணர முடியும். டீ ஆர் காஃபி இது ரெண்டிலுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. நம்ம பல பேர் சொல்கிறது கேட்டிருப்போம், ரொம்ப டீ குடிக்காதன்னு சொல்லிட்டு. எல்லாமே லைஃப்பில் அப்படி தான். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு தான். எதுவாக இருந்தாலும் நம்ம அளவாக எடுத்துக்கும் போது அது நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தையும், அளவுக்கு மீறினால் அது நம்ம உடலுக்கு ஆபத்தையும் ஏற்படுத்தும். டீயில் ரொம்பவே அதிகமான பலன் கொடுக்கக்கூடியது க்ரீன் டீ. ஸோ க்ரீன் டீ உங்கள் ஆயுள் காலத்தையே அதிகரிக்கும், உங்கள் உடலில் உள்ள கொழுப்புகளை கரைக்கும். இதயம் சம்பந்தமான நோய்க்கும் ஒரு சிறந்த நிவாரணமாக க்ரீன் டீ அமைந்துள்ளது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு காஃபி, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கவங்க காஃபி தாராளமாக எடுத்துக்கோங்க. நம்ம டெய்லி ஆஃபீஸில் பல மணி நேரம் உட்காந்து வேலை செய்யும்போது ஹெட்டேக், டென்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக காஃபி இருக்குது. ஸோ காஃபி ஆர் டீயில் ரெண்டுமே ஹெல்த் பெனிஃபிட். டீயில் க்ரீன் டீ தான் பெஸ்ட்டு. காஃபி நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல்.